டாப் மெக்கானிக் குரூப் நண்பர்களுக்கு வண்டி வந்து ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் ஓல்டு மாடல், அதாவது கிக்கர் உள்ள டைப். இந்த வண்டிக்கு வந்து எக்ஸ்ட்ரா பேட்ரி, அதாவது 4 ஆம்ஸ் பேட்ரி வந்து சார்ஜ் ஏறுற மாதிரி ஆல்ட்ரேஷன் காயில் மாற்றுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் தென்காசி மாவட்டம் ஜேஆர் பைக் எலக்ட்ரிக்கல் கேர் சுரண்டையிலிருந்து அர்ஜுன். இந்த காயில் தான், இந்த காயில் 3 கோர் காயில், 4 ஹோல்ஸ் உள்ளது. அதே மாதிரி ரெகுலேட்டர் ப்ளஸ் கொரியர் கட்டணம் எல்லாம் சேர்த்து 1100 வரும். கீழே இருக்கிறது வாட்ஸ்அப் நம்பரு. இதில் ஜிபே பண்ணி உங்கள் அட்ரஸை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொரியர் பண்ணி விடலாம். இந்த ஃபோட்டோவில் இருக்கிற டைப்பில் இருந்து காயில் இருந்தால் மட்டுமே உங்கள் வண்டிகளில் மாட்டிக்கலாம். அப்படி இல்லாமல் வேறு மாதிரி இருந்தால் காயில் பிளேட் எம்டியாக வித்தவுட் காயில் பிளேட் ஒன்று வாங்குகிற மாதிரி இருக்கும். அதை வாங்கினீங்கன்னா உங்கள் வண்டிகளில் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். இது வந்து CT100 ஓல்டு மாடல் CT100க்கும் இந்த காயில் வந்து பொருந்தும். கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணும்போது என்ன தெளிவான விளக்க தகவல் வந்து கொடுங்க. அதாவது மெக்கானிக் நண்பர்களுக்கு பிரச்சனை இல்லை. சில பார்ட்டிக்காரவங்க கேட்குறீங்க, நீங்கள் உங்கள் மெக்கானிக்கிட்ட கொண்டு போய் இந்த காயில் காட்டி இந்த டைப் வந்து நம்ம வண்டியில் மாட்டிடலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, இந்த காயில் வந்து CNC மிஷினில் வைண்டிங் பண்ணுறதுனால கேஜ் கூட போட்டு வைண்டிங் பண்ணியிருக்கோம். மற்றபடி வந்து நார்மல் காயிலில் உள்ள அதே இதுதான். லைன் ஒர்க்குன்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் வெள்ளை, அதாவது அந்த 2 கம்பியாக முறுங்கியிருக்க இடத்துல வந்து மஞ்சள் கலர் வயரை கொடுத்துட வேண்டியதுதான். ஒயிட் வந்து சிங்கிள் கம்பியில் கொடுத்துட வேண்டியதுதான். இந்த மாதிரி சிலிவு போட்டு பக்காவாக, இது வந்து மோட்ரு கடைகளில் கிடைக்கும் சிலிவு, மோட்ரு வைண்டிங் பண்ணுற கடையில் அந்த சிலிவு போட்டு பக்காவாக போட்டு பண்ணிவிட்டிங்கன்னா லைஃப் லாங் வரும். அதே மாதிரி 40-45 பல்பு, ஹெட்லைட் பல்பு போட்டிங்கனாலும் போதும், வெளிச்சம் நல்லா இருக்கும். கூடுதலாக வந்து பேட்ரி நல்லா சார்ஜ் ஏறும். பேட்ரி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, ஹெட்லைட் பவருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹாரன் வந்து நார்மலாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அடிச்சிங்கனாலே நார்மலாகவே வண்டிக்குள்ளே ஹாரன் வந்து நல்லா ஹெவியாக அடிக்கும். லைன் ஒர்க்குன்னு பார்த்தோம்னா ஏற்கனவே இருக்கிற காயில் வந்து எந்த மாதிரி இருக்கோ அதே லைனில் அப்படியே கொடுத்தாலே போதும். இப்போ பாருங்கள், மேக்னெட் காயில் வந்து ஃபிட் பண்ணிட்டோம். 3 கோர் காயில், 4 ஸ்க்ரூ போடக்கூடிய டைப்பு. இப்போ நம்ம கையில் இருக்கிறது அதுதான். இது வந்து ரெகுலேட்டரை பொறுத்தவரை ஒரு பெரிய வேலைப்பாடு கிடையாது. லைன் ஒர்க்கு அப்படியே கரெக்டாக இருக்கும். அப்படியே ஜாக்கெட்டில் சொருகிட்டாலே போதும். சொருகிட்டு அதுக்கான இடத்துலையே அதே ஃபிட்டிங்கில் அந்த போல்ட்டில் ஃபிட்டிங் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்காக வந்து அது ஓப்பன் டைப்பில் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஏன்னா லைன் ஒர்க்கை காட்டணுங்கிறதுக்காக. சிவப்புக்கு நேராக சிவப்பு, மஞ்சளுக்கு நேராக மஞ்சள், ஒயிட்டுக்கு நேராக ஒயிட்டு, கருப்பு வந்து பச்சை கலருக்கு நேராக வரும். இவ்வளோதான் லைன் ஒர்க்குன்னு பார்த்துக்கிட்டோம்னா. பார்த்திங்கனாலே தெரியும். அதுமாதிரி இப்போ பாருங்கள், பேட்ரி சார்ஜ் வந்து எவ்வளோ ஏறுது அப்படிங்கிறத. இது 4 ஆம்ஸ் பேட்ரி. இப்போ நான் வந்து கையால் வீடியோ எடுக்கிறதுனால கிளிப்பு பண்ணியிருக்கேன், மல்டிமீட்டர் கிளிப் பண்ணியிருக்கேன். இப்போ 12.46 வோல்ட் காட்டுது. வண்டியை இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். டெக்னீஷியன் ஆன் பண்ணியாச்சு, கிளிக் பண்ணி பார்ப்போம். வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ரேஸ் பண்ணுறோம். பாருங்கள், பார்த்தாலே தெரியும் சார்ஜ் கரெக்டாக இன்க்ரீஸ் ஆகுது. கூட ஒரு சின்ன தடுமாற்றம் வந்து அந்த கிளிப் வந்து கொஞ்சம் உதற ஆரம்பிச்சிச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி வந்து கரெக்டாக டைட்டாக இருந்தாலும் கரெக்டாக ஏறும். பாருங்கள், அந்த 14.15 வரைக்கும் வந்து அது லோடாகி கட் ஆகும். நார்மல் ரெகுலேட்டர் மாதிரி தான், வேலைப்பாடு ரொம்ப சுலபம். மெக்கானிக் நண்பர்களுக்கு வந்து இது வந்து ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த காயில், இதில் படத்தில் காட்டக்கூடிய இந்த காயில், இந்த ரெகுலேட்டர் ப்ளஸ் ரெகுலேட்டர் கொரியர் கட்டணம் எல்லாம் சேர்த்து 1100 ஜிபே பண்ணிவிட்டு எனக்கு உங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் அட்ரஸ் போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு நான் கொரியர் பண்ணி விட்ருவேன். மற்றபடி இதுக்கு சந்தேகம் கேட்குற வகையில் வந்து இந்த பார்ட்டிக்கார நண்பர்கள் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்க. நீங்கள் உங்கள் மெக்கானிக்கிட்ட கொண்டு போய் இந்த வீடியோவை காட்டி இதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லுங்கள். இல்லைனா அவர்கிட்ட என்கிட்ட சந்தேகம் கேட்க சொல்லுங்கள். நான் தெளிவான விளக்க தகவல் வந்து கொடுக்குறேன். ஏன்னா என்னுடைய நேரத்தையும் வேஸ்ட் பண்ணுறீங்க, உங்களுடைய நேரத்தையும் வேஸ்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு நான் புரிய வைக்கிறதுக்கும் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியிருக்கு. மற்றபடி வந்து இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டுமே நீங்கள் வாங்கி பயன்பெறலாம். இதில் ஏமாற்றுக்கு ஒன்றும் வழி இல்லை. இந்த காயிலில் வந்து என்னென்னா 4 ஸ்க்ரூ போடுற மாதிரி டைப் வந்து உங்கள் வண்டியில் இருந்துச்சுன்னா டைரக்ட் ஃபிட்டிங் ஆகிக்கிறோம்.
இல்லை வேறு டைப் இருந்துச்சுன்னா நீங்கள் காயில் பிளேட்டு மட்டும் மாற்றுற மாதிரி இருக்கும். மற்றபடி ஒர்க்கை பொறுத்த மட்டும் கீழே உள்ள லைன் ஒர்க்கும் ஒரே இது தான், மேலே உள்ள ரெகுலேட்டருடைய லைன் ஒர்க்கும் ஒரே இது தான். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்து உங்கள் நேரத்தை ஒதுக்கின அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் தென்காசி மாவட்டம் GR பை எலக்ட்ரிக்கல் கேர்